ஹாய் ஆல். இப்போ நம்ம வந்து பாலிட்டியில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பாலிட்டியில் வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், அதாவது ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இதில் மெயின் சிட்டிசன்ஷிப்பில் வந்து இந்த ஆர்டிக்கலுக்கு ஈக்குவலாக சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்குது. 1955 வந்து வந்திருக்கும். இந்த ஆக்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அமெண்ட்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி இதில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். ஸோ ஒரே வீடியோவில் கவர் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தாக போகுங்கனால நான் உங்களுக்கு 2 வீடியோவாக போடுறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணிடுறேன். செகண்ட் பார்ட்டில் இந்த ஆக்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோக்கு போகலாம். ஓகே, சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஒரு கண்ட்ரியில் இருக்க பீப்புளை நம்ம வந்து சிட்டிசன், ஏலியன்னு ரெண்டாக பிரிக்க முடியும். சிட்டிசன்னா யாருன்னா அந்த ஸ்டேட்டோட, இப்போ இந்தியன் சிட்டிசன் நம்ம சொல்கிறோன்னா இந்தியன் ஸ்டேட், இந்த கேபிட்டல் எஸ் இருந்தால் நான் கண்ட்ரின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்தியன் ஸ்டேட்டில் எல்லா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறவங்கள நம்ம சிட்டிசன்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் நம்ம சிட்டிசனாக இருக்கிறதுனால தான் இங்கே இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், சிவில் ரைட்ஸும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது ஓட் போட முடியும், எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாபில் நம்ம கிளியர் பண்ணி போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட சிட்டிசன்ஷிப்னால கிடைச்ச ஒரு ப்ரிவிலேஜ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ஏலியன்னா யாருன்னா ஏலியன்ல எனிமி ஏலியன், ஃப்ரெண்ட்லி ஏலியன் இருக்கு. அதாவது சிட்டிசன் இல்லாதவங்கள நம்ம ஏலியன்னு சொல்றோம், அவங்கள எனிமி ஏலியன்னு சொல்றோம், ஃப்ரெண்ட்லி ஏலியன்னு சொல்றோம். ஃப்ரெண்ட்லி ஏலியன் அப்படின்னா யாருன்னா இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க கண்ட்ரியோட சிட்டிசனை நம்ம ஃப்ரெண்ட்லி ஏலியன்னு சொல்றோம். அதுவே இந்தியா கூட வார்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற சிட்டிசனை நம்ம வந்து எனிமி ஏலியன்னு சொல்றோம். இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடயுமே வார்ல இல்லை. ஸோ நம்ம கண்ட்ரிக்குள்ள எனிமி ஏலியன் இல்லை. இதுவே நீங்க வந்து ரஷ்யா, உக்ரைன் பார்த்தீங்கன்னா அவங்க வார்ல இருக்காங்க இல்லைங்களா? அப்போ உக்ரைன் சிட்டிசன்ஸ் வந்து ரஷ்யாக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க எனிமி ஏலியன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ எந்த வார்லையுமே இல்லை. ஸோ நம்ம கிட்ட இப்போ நம்ம வந்து இப்போ யாரையுமே எனிமி ஏலியன்னு சொல்ல. அதுவே இந்தோ சைனா வார் இல்லை இந்தோ பாகிஸ்தான் வாரெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அந்த டைம் பீரியட்ல அந்த சைனீஸ் சிட்டிசன் இங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எனிமி ஏலியன். ஆல்வேஸ் இந்தோ பாகிஸ்தான் வார் டைம்ல பாகிஸ்தான் சிட்டிசன்ஸ் இந்தியாவுக்குள்ள யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள எனிமி ஏலியன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த எனிமி ஏலியன் ஒருத்தவங்க சொல்றதுனால என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 22ல சொல்லியிருக்கிற ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடையாது. இந்த ஆர்டிகல் இந்த 22 பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கு கூட அப்ளை ஆகும், பட் எனிமி ஏலியனுக்கு இது அப்ளை ஆகாது. ஓகேங்களா? ஆர்டிகல் 22 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது இன்டெப்த்தாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷனுக்கு எதிராக ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ரைட்டு தான் இந்த ஆர்டிகல் 22. ஓகேங்களா? ஸோ சிட்டிசன்னா யாரு, ஏலியன்னா யாரு, எனிமி ஏலியன்னா யாரு, அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நான் சிட்டிசனாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் ப்ரிவிலேஜ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிசனுக்கும் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஏலியனுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் கிடையாது, ஏலியனும் அவைல் பண்ணிக்க முடியும். ஆனால் ஒரு சில ரைட்ஸ் வந்து ஏலியனுக்கு அவைலபிளாக இருக்காது. இந்தியனா இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ரைட்ஸை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. ஸோ ஆர்டிகல் 16 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசும். ஆப்வியஸ்லி இந்தியன்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஜாப் வந்து என்னோட ரைட்டுன்னு ஃபாரினர் வந்து இங்கே கேட்க முடியாது. ஸோ இந்த ஆர்டிகல் 15, 16, 19, 29 அண்ட் 30 இந்த மூணுமே இந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும், ஏலியனாக தான் அவைல் பண்ண முடியாது. இதை தாண்டி இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலியனுக்கும் இருக்கும், இந்தியன் சிட்டிசனுக்கும் இருக்கும். ஆர்டிகல் 22 மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ப்ளஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கு இருக்கும், எனிமி ஏலியனுக்கு இருக்காது. ஓகேங்களா? இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான ப்ரிவிலேஜஸ். அடுத்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் போஸ்ட்டுக்கு நம்மளால போக முடியும். கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, சிஏஜி, இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்.
பொலிட்டிக்கல் போஸ்ட்னா எக்ஸாம்பிள் எம்எல்ஏ, எம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அவைல் பண்ணிக்க முடியும். அடுத்து ரைட் டு ஓட். ஆப்வியஸ்லி இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் ஓட் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறதுக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ப்ரிவிலேஜஸ். அடுத்து in India, citizens by birth and naturalization are eligible for the office of president, while in USA only citizen by birth is eligible for office of president. So இப்போ இந்தியாவில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னா அவங்க பை பர்த்லேயே இந்தியன் சிட்டிசன் ஆகிருக்கலாம், ஆர்எல்ஸ் நேச்சுரலைசேஷன் மூலிமா. இது என்னங்கிறத நம்ம வந்து அடுத்து போக போக பார்ப்போம். இது வந்து மேபி நீங்கள் வச்சுக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணி சிட்டிசன் ஆகுறது அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 2 மெத்தட் மூலியமாவும் இந்தியாவில் வந்து பிரசிடென்ட் ஆகலாம். ஆனால் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா பை பர்த், அமெரிக்காலேயே பிறந்து அதனால சிட்டிசன் ஆனவங்கனால மட்டும்தான் பிரசிடென்ட் ஆக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஆப்வியஸ்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. அதாவது கண்ட்ரிக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்னு கிடையாது. அதே மாதிரி 2 கண்ட்ரிக்கும் உங்களால் சிட்டிசன்ஷிப் வச்சுக்க முடியாது. ஒரு சில கண்ட்ரிஸ் எல்லாம் அதை அலோவ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பும் வச்சுக்கலாம், இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பும் அக்வயர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்கள் இந்தியன் சிட்டிசன்னா இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது, வேற கண்ட்ரிலையும் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியாது. அப்படி நீங்கள் அக்வயர் பண்ணிங்கன்னா உங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெர்மினேட் ஆயிடும் உங்களோட இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? ஸோ என்னதான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபெடரலாக இருந்தாலும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இது ஏன் இது கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம இந்தியாவோட யூனிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்தியா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் பிரிச்சிருக்கோம். ஸோ தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இங்கே இருக்கவங்க எங்கே வேணா போய் தங்கலாம், எங்கே வேணா செட்டில் ஆகலாம். பேசிக்கலி இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், நான் நினச்சா கேரளாவில் லேண்ட் வாங்கி கேரளாவில் என்னால் செட்டில் ஆக முடியும். அங்கே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. அதுவே நீங்கள் யூஎஸ்ஏல போனீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டில் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் தேவைப்படும். அங்கே போனீங்கனாலும் உங்களால் ஈஸியால் செட்டில் ஆக முடியாது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுக்கு ரீசனே இந்தியா ஆஸ் அ ஹோலாக ஒரே லேண்ட் மாஸ் தான். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்தியாவில் எங்கே வேணால் நீங்கள் செட்டில் ஆகலாம், எங்கே வேணால் நீங்கள் வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இது கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனும் இருக்குது. அது என்னன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஸ் டு ரெசிடென்ஸ் ஆக்ட் 1957. இந்த ஆக்ட் வந்து வந்திருக்கும். இது எதுக்குன்னா நான் கெஜெட் போஸ்ட் ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா இந்த 4 ஸ்டேட்லேயுமே நான் கெஜெட் போஸ்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டோட ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத குவாலிஃபிகேஷனாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஆக்ட். ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரெசிடென்ஸ் வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக எலிஜிபிலிட்டியே இருக்கக்கூடாது அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷனாக இந்த ஆர்டர் மேக் பண்ணி, இந்த ஆக்ட் மேக் பண்ணி இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும், அதுவும் நான் கெஜெட் போஸ்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது குரூப் 4 அந்த லெவலில் இருக்கும் இல்லைங்களா, அந்த போஸ்ட்டுக்கு வந்து ரெசிடென்ஸை வந்து குவாலிஃபிகேஷனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைபல் பாப்புலேஷனும் இருக்கும், அந்த டெரைன் வந்து ரொம்ப ஈவனாக இருக்காது. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த ஸ்டேட்டில். அப்படிங்கிறனால இது ஃபஸ்ட்டு இனிஷியலி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1974 எக்ஸ்பயர் ஆகிருக்கும். எக்ஸ்பயர் ஆகிருக்குன்னா விச் மீன்ஸ் இது மூலிமா கிடைச்ச ப்ரிவிலேஜ் எல்லாமே போயிருக்கும். ஆனால் ஆந்திர பிரதேஷ்க்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் அப்படியே இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வந்து 32nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 படி ஆர்டிகிள் 371D இந்த ப்ரொவிஷனை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து இது கண்டினியூ ஆகும். ஆனால் மணிப்பூர், திரிபுராக்கு, ஹிமாச்சல் பிரதேஷுக்கெல்லாம் எண்ட் ஆயிருக்கும் 1974. அப்புறம் 2014 ஆந்திரா, தெலுங்கானா வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி இந்த ஆர்டிகல் 371D வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 371F பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சிக்கிம்க்கு இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பற்றி. அதே தான் இது ஆர்டிகல் 371D பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாக்கு ஆனால் ஒரு ஆர்டிகல். இதில் நிறைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் இந்த ரெசிடென்ஸ் வச்சு எம்ப்ளாய்மெண்ட்டோட எலிஜிபிலிட்டியை பார்க்குறது. ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் இப்போ நான் சொன்ன இந்த கண்டென்ட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொன்னாலும் இந்தியா ஃபுல்லா ஒரே ரூல் தான் சொன்னாலும் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே. 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேச்சர்ல அந்த கவர்மெண்ட்டுக்கு பவர் இருந்துச்சு. இந்த ஆர்டிகல் 335A வந்து இந்த பவர் எல்லாம் கொடுத்துருக்கும். என்னென்ன பவர் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் யாரு அப்படின்னு லிஸ்ட் பண்ற பவர் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத அவங்களால டிசிஷன் எடுக்க முடியும். அதுபடி அவங்க கொடுத்த ப்ரிவிலேஜஸ் என்னன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல அவங்க தான் இருப்பாங்க, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அடுத்தது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிட்ட தான் இருக்கும். வெளியிருந்தே ஆகும். நம்மலாம் போய் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஃபர்ஸ்ட் வாங்க முடியாது எந்த ப்ராப்பர்ட்டியுமே. செட்டில்மெண்ட் இன் தி ஸ்டேட், நம்மனால அங்க போய் ரெண்ட்டுக்கு கூட வீடு எடுத்து நம்ம அங்கேயெல்லாம் பெர்மனண்டா செட்டில் ஆக முடியாது. நம்ம டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரதா முடியும். ரைட் டு ஸ்காலர்ஷிப்ஸ், கவர்மெண்ட் கொடுக்க ஸ்காலர்ஷிப் எல்லாமே அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் திங். ஏன்னா இப்போ நான் வந்து கேரளாவுக்கு போவேன், அங்கே கொஞ்சம் வருஷமா இருக்கேன் அப்படின்னா அங்கே நிறைய நான் ஓட்டு கூட அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல என்னால் போட முடியும். ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. நம்மளால அங்க போய் செட்டில் ஆக முடியாது. கவர்மெண்ட் ஜாப் இப்போ அந்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சாலும் நான் அங்கே ஜாப் போக முடியாது. ஸோ காசு இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் 35A வந்து கொடுத்துருக்கோம் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு. அந்த 35A பார்த்தீங்கன்னா எப்படி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் 370 படி கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 1954ல மேக் பண்ணி இது மூலியமா இது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரெண்டு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் யார் யார் கொடுத்தோன்னு பார்த்தோம். இது 2019 ஆக்ட் படி இது வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இந்த ப்ரொசீஜர் கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி இது இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து சிட்டிசன்னா யாரு, ஏலியன்னா யாரு, இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இருக்கு. பட் ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏர்லியராக இருந்திருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கல்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 5லேருந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 5 வந்து என்ன சொல்லுதுன்னா சிட்டிசன்ஷிப் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது 26 ஜான் 1950 நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆயிருக்கும். அப்போ அன்னைக்கு நிலவரப்படி யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்னு இந்த ஆர்டிகல் சொல்லும். யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா மஸ்ட் பி எ டொமிசிக்கிள், அதாவது பர்சன் வித் இன்டென்ஷன் டு ஸ்டே இன் இந்தியா பெர்மனெண்ட்லி. இந்த வேர்டோட மீனிங்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன, இப்போ பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்தியாவில் பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற இன்டென்ஷன் இருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னா இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க பிறந்திருக்கணும், இல்லை அப்படின்னா இந்தியாவில் 5 வருஷமா, இப்போ 1950ல இந்த கான்ஸ்டியூஷன் ஆகுதுன்னா 26 ஜான் 1945. ஸோ இந்த டைம் பீரியட்லேருந்து இந்த டைம் பீரியட் வரைக்கும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக கண்ட்ரியில் இருந்திருக்கணும். ஆர்டினரி ரெசிடெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரே வீட்டில் இப்போ இவங்களை யாருன்னு வந்து கேட்டால் அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியற அளவுக்கு ரொம்ப நாளா இல்லைன்னா ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கணும். அதுதான் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஸோ டொமிசிக்கலாக இருக்கணும். செகண்ட்லேருந்து இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று வந்து க்ரைட்டீரியா ஃபில் ஆகணும். அப்படி ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா அவங்கள வந்து இந்த 26 ஜான் 1950 அப்போ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 5 வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அன்னைக்கு யாரெல்லாம் சிட்டிசன்னு சொல்றது ஆர்டிகல் 5. ஸோ இதுதான் அதோட ப்ரொவிஷன்ஸ். அடுத்த ஆர்டிகல் 6, பர்சன்ஸ் மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ இந்தியா வந்து டிவைட் ஆகுது பாகிஸ்தான் இந்தியான்னு. ஸோ இப்போ இங்கே இருக்க ஹிந்துஸ் மேபி இந்தியாவில் நம்ம போய் செட்டில் ஆகலாம்னு நினச்சி இங்கே மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் இது. ஸோ சப்கிளாஸ் ஏ என்ன சொல்லுன்னா, இஃப் ஹீ ஆர் எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட் ஆர் எனி ஆஃப் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட் born in undivided in India can become citizen of India. ஸோ இப்போ இங்கிருந்து மைக்ரேட் ஆகி வந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி அந்த ஆக்ட் படி எதெல்லாம் இந்தியான்னு சொன்னாங்களோ அதில் அந்த பர்சனோ இல்லை அந்த பர்சனோட அம்மா அப்பாவோ இல்லை அவங்களோட தாத்தா பாட்டி, ஸோ அன்டிவைடட் இந்தியாவில் அந்த பர்சன் இல்லைன்னா பேரண்ட் இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட் யாராச்சும் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சிட்டிசனாக ஆக முடியும். ஓகேங்களா? இந்த ப்ரொவிஷன் இந்த ஆர்டிக்கல் அதை தான் சொல்லுது. ஓகே, அப்போ எல்லாருமே ஈக்குவலா அப்படின்னா கிடையாது. 19 ஜூலை 1948க்கு முன்னாடி மைக்ரேட் ஆனவங்க அங்கே ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்து ஃபுல் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும். அதுவே
ஜூலை 1948க்கு அப்புறமா வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அப்படின்னா அவங்க வந்து 6 மந்த்ஸுக்கு ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்து ஒரு ஆஃபீஸருக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா தான் வாங்க முடியும். ஸோ பேசிக்லி இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்களோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ இல்லைன்னா உங்கள் கிராண்ட் பேரண்ட்டோ யாராச்சும் அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நான் சிட்டிசன்ஷிப் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஜூலை 1948க்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு நான் பதில் சொன்னேன் அப்படின்னா எனக்கு சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க. நான் ஆர்டினரி ரெசிடென்ட்டாகவும் இருக்கேன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் உடனே கிடச்சிரும். அதுவே நான் ஜூலை 1948க்கு அப்புறம் வந்திருக்கேன்னு ஆன்சர் பண்ணேன்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக 6 மாதம் இருந்தனான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஆஃபீஸர் கிட்ட இந்த வேலைக்குன்னே ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா, அவங்க கிட்ட என்ன அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உடனே கிடைக்காது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆர்டினரி ரெசிடென்ட்டா செக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இதுல வந்து ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் நம்மளுக்கு அப்போ சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான். பாகிஸ்தான் இந்தியா இருக்கு. பாகிஸ்தானுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கிருந்து இந்தியாவுக்கு வராங்க. ஓகேங்களா? அந்த பர்சன்ஸுக்கான சிட்டிசன்ஷிப்புக்கு என்னென்ன ரூல்ஸ்னு இந்த ஆர்டிகல் சொல்லும். A person migrated to Pakistan and returned back to India before 1 March 1947 can stay as ordinary resident and acquire citizenship. ஸோ இப்போ நான் வந்து பாகிஸ்தான்லேருந்து வரேன் அப்படின்னா ஜூலை 1948க்கு முன்னாடி வந்தால் எனக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நான் பாகிஸ்தான் போயிட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரேன்னா 1 மார்ச் 1947க்குள்ளே நான் வந்து வந்திருக்கணும். இப்போ நான் 1 மார்ச் 1947க்கு அப்புறமா தான் நான் வரேன் அப்படின்னா பெர்மிட் ஃபார் ரீசெட்டில்மெண்ட். இப்போ நான் இந்தியாவில் விட்டு தான் நான் அந்த ஏரியாவுக்கு போனேன், திருப்பி வரேன் அப்படின்னா ரீசெட்டில்மெண்ட்டுக்கு ஒரு பெர்மிட் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதே பாகிஸ்தான்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆஃபீஸர் கிட்ட அப்ளை பண்ணும். அதுவே நான் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போவேன், பாகிஸ்தான்லேருந்து மறுபடியும் வேணான்னு இந்தியாவுக்கு ரீசெட்டில் ஆக வரேன் அப்படின்னா பெர்மிட் வாங்கிட்டு இங்கே ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருந்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் ஆர்டிகல் 6க்கும் ஆர்டிகல் 7க்கும். ஆர்டிகல் 7 ஏன் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் அப்போ நிறைய பீப்புள் பாகிஸ்தானுக்கு போனாங்க. ஆனாலும் சில பேருக்கு அங்கே இருக்கிறத விட இந்தியாவுக்கே ரிட்டர்ன் பண்ணலான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால இந்த பெர்மிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ஒரு ப்ராசஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? போனவங்க எதுக்கு ரிட்டர்ன் வராங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. எல்லாருமே இன்னசென்ட் சிட்டிசனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஓகே. அடுத்த ஆர்டிகல் 8 பார்த்தீங்கன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிகல். அதாவது a person who or any of the parent or grandparent is born in India, is ordinary resident outside India, can become citizen of India by registering themselves under the Indian diplomat in that country. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், என்னோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் போடுறாங்க. ஓகேங்களா? அன்டிவைடட் இந்தியா. ஸோ பாகிஸ்தான் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னா அன்டிவைடட் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்காங்க, பட் நடுவில் வந்து இங்கே வேணான்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ வந்து துபாயில் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே துபாய்னு வச்சுக்கலாம். இப்போ நான் யாருன்னா இப்போ துபாயில் இருக்கிற எம்பசியில் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது மாதிரி நான் இங்கே தான் பிறந்தேன், நான் துபாயோட ஆர்டினரி ரெசிடெண்ட். அதாவது ஒரு அட்ரஸில் போய் என்னை கேட்டால் தெரியும் அங்கே ரொம்ப வருஷமாக நான் இருக்கேன், அந்த மீனிங்கில் இருக்கேன் அப்படின்னா நான் போய் அந்த எம்பசியில் வந்து இப்போ நான் ஆர்டினரி ரெசிடெண்ட் ஆஃப் துபாயை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் வந்து அன்டிவைடடாக இருந்தப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். அது எப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 8. அதாவது இதன்னா இல்லை எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா என்னோட தாத்தா பாட்டி யாராச்சும் அன்டிவைடட் இந்தியாவில் பிறந்து இப்போ கரண்ட்டாக இன்னைக்கு நிலவரப்படி, ஆனால் நாங்கள் இந்தியாவில் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ கண்ட்ரியில் ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எதுக்குன்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிறது ஈஸி. அதுக்காக தான் இந்த ப்ராசஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வே டு பிகம் சிட்டிசன். இதுக்கு பின்னாடி இன்னொரு யூஸும் இருக்குது, அது நம்ம வந்து அந்த ஆக்டை பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஆர்டிகல் 8 பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னா இதை
நான் இல்ல எங்க அம்மா அப்பா இல்லைன்னா எங்க தாத்தா பாட்டி இந்தியால பிறந்து ஆனா ப்ரெசென்ட்லி இந்தியால இல்லாம நான் வேற ஒரு பக்கம் இருக்கேன். ஆனா நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி என்னோட அம்மா அப்பா அவள்ஸ் தாத்தா பாட்டி எல்லாம் இந்தியால தான் பிறந்திருந்தாங்க. அன்டிவைடட் இந்தியால. ஸோ நான் வந்து அந்த லீனியேஜ்ல வந்திருக்கேன். ஆனா இப்ப கரண்ட்லி இந்த கண்ட்ரில இருக்கேன்னு சொன்னா எனக்கு வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. இதை வச்சு ஃபியூச்சர்ல இன்கேஸ் நான் வந்து திருப்பி இந்தியாக்கே போகலான்னு நினைச்சேன் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நான் இதெல்லாம் பண்ணாம நான் போனேன்னா என்னை எப்படி ட்ரஸ்ட் பண்றதுன்னு நினைப்பாங்க. அதுவே பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினா இருந்து நான் போனா எனக்கு கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 9. இதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை பத்தி பேசும். அதாவது நோ பர்சன் ஷால் பி அக்செப்டட் as இந்தியன் சிட்டிசன் if he has voluntarily acquired citizenship of any other country. ஸோ இப்போ நான் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கேன். இப்போ நான் யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆயிருக்கேன். இப்போ நான் யூஎஸ்ஏ சிட்டிசனாக மாறிட்டேன்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் இந்தியாவில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து நான் வந்துட்டு எழுதி கொடுக்கல. நான் இந்தியன் சிட்டிசனாக இல்லை அப்படின்னு நான் இங்கே வந்து ரினவுன்ஸ் பண்ணலை இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை. அதனால நான் இங்கே சிட்டிசன் ஆன அடுத்த நிமிஷமே என்னோட இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல் 9 சொல்லுது. ஓகேங்களா? So India does not allow dual citizenship. If a person accepts foreign citizenship, they automatically lose their Indian citizenship. They cannot claim rights as an Indian citizen anymore. ஓகேங்களா? அதுதான் ஆர்டிகல் 9. அடுத்தது ஆர்டிகல் 10. Every person who has been deemed to be a Indian citizen shall continue to access the rights and provisions of the parliamentary law. ஸோ இப்போ இந்தியன் சிட்டிசனாக ஆனவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட ரைட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 10. அதாவது பார்லிமெண்ட்டாக ஒரு லா போட்டு இப்போ நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனே இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து எல்லா ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 10. ஓகேங்களா? Once a person become an Indian citizen under the constitution, they will continue to be a citizen unless parliament makes a law to remove their citizenship. Example, if a person gets Indian citizenship under Article 6, அதாவது migrants from Pakistan, they will remain a citizen unless a law is passed to remove their citizenship. ஸோ இப்போ பர்சன் வந்து ஆர்டிகல் 6 கீழே இந்தியன் சிட்டிசனாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும், ஓட் போட முடியும், கவர்மெண்ட் ஜாப் போகலாம், பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட நிற்கலாம், எல்லா ரைட்ஸுமே இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட். இது மாதிரி இந்த மெத்தட்லேருந்து வந்தவங்க எல்லாருமே சிட்டிசன் கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இவங்க சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா இது எல்லாம் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு ஆக்ட் வர வரைக்கும் இவங்க எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறது தான். இப்போ நம்ம எல்லாருமே இப்போ வந்து சிட்டிசன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் ஒரு லா கொண்டு வராங்க, அது மூலியமா இப்போ நம்மளோட சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால எந்த ரைட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட மீனிங். பேசிக்லி ஆர்டிகல் 10 என்ன சொல்ல வருதுன்னா, பார்லிமெண்ட்டாக ஒரு லா போட்டு நீங்கள் சிட்டிசன் இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் ஆர்டிக்கல் இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 11. பார்லிமெண்ட் டு ரெகுலேட் தி ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பை லா. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே 5, 6, 7, 8, 9, 10 எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு சொல்லியிருக்காது. யாரெல்லாம் 26 Jan 1950 அப்போ யாரெல்லாம் சிட்டிசன்னு சொல்லியிருப்பாங்க, மைக்ரேட் பண்ணி வந்தவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக இனி ஃபியூச்சரில் எப்படி இந்த 1950 கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இனி எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்க போகிறோம், எதை பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26 Jan 1950க்கு அப்புறம் 27 Jan அன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் நம்ம தருவோம்? 26 Jan 1950 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு, பை பர்த்து டொமிசிக்கலாக இருக்கணும், இது மாதிரி நிறையா இருந்துச்சு ஆர்டிகல் 5 படி. ஆனால் நம்மளுக்கு வந்து இதுக்கப்புறம் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதுதான் ஆர்டிகல் 11ல் சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட் ஷால் ஹாவ் தி பவர் டு மேக் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அக்விசிஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இனி ஃபியூச்சரில் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும் வேணுங்கிற லாவை வந்து பார்லிமெண்ட் தான் போடணும் அப்படின்னு ஆர்டிகல் 11 வந்து சொல்லிடுவாங்க. அவங்க எந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜரையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க வாங்குறதுக்கும் டெர்மினேட் பண்ணுறதுக்கும். ஸோ அது வந்து பார்லிமெண்ட் கையிலேயே கொடுத்துருவாங்க. அது பார்லிமெண்ட்டுக்கு இந்த பவர் கொடுத்த ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 11. ஓகேங்களா?
So the Constitution does not define all rules of citizenship in detail. It gives Parliament the authority to create and change citizenship laws. This is why India has the Citizenship Act 1955, which sets rules for acquiring and losing citizenship. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் எதை பேஸ் பண்ணி கிடைக்குது? இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்குறது, லூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஆக்ட் படி தான், இந்த ஒரு ஆக்ட் தான் இருக்கு. Parliament can pass new laws like Citizenship Amendment Act 2019 to change how people can become Indian citizens. ஸோ இந்தியன் சிட்டிசன் எப்படியெல்லாம் ஆகலாங்கிறது இந்த ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணி நிறைய டைம் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 11 படி இந்தியாவில் போட்ட சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஸோ அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம இந்த ஆக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிட்டிசன்ஸ் தான் யாரு, அவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு, ஏலியன்னா யாரு, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாமே எண்ட் ஆகுது. கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக சொல்லியிருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் முடிச்சுது. இனி ஆர்டிகல் 11 படி இந்தியா என்ஆக்ட் பண்ண சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அந்த ஆக்டை மட்டும் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதோட அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதில் சொல்லி கொடுத்த ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நான் கிளாரிஃபை பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அதை இன்டெப்த்தாக பார்க்கணும். பிகாஸ் அதுக்கே நிறையா ஸ்லைடு இருக்குது சொல்ல போனால். ஸோ அது ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணும். ஸோ அதனால அதை தனி வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?